எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்கன்னா, மோமோஸ். வீட் மோமோஸ் சூப்பரா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். ஈவினிங் டைம்ல குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு இத செஞ்சு குடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இந்த ரெசிபி செய்றதுக்கு ஒரு 2 கப் அளவு கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துருங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி முதல்ல நெறைய சேர்த்துற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கோங்க. நல்ல ஒரு சாஃப்ட்டான பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்ல கைகளால நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அது நல்லா சாஃப்ட்டா வந்துரும். இது மேல கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிறலாம். இத அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ரெஸ்ட் குடுத்துருங்க. அப்பதான் நல்லா சாஃப்ட்டா வரும். இது அப்படியே இருக்கட்டும். இந்த ரெசிபிக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிறலாம். ஒரு பேன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் வந்து கேரட், பீன்ஸ், கேபேஜ், வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நல்லா குட்டியா எந்த அளவுக்கு குட்டியா நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குட்டியா நறுக்கிக்கோங்க. இதில் பாருங்க நான் எந்த அளவுக்கு நறுக்கியிருக்கேன். அதை மாதிரி நறுக்கிக்கோங்க. ஒரே ஒரு ஆனியன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பச்சை மிளகாயையும் வெங்காயத்தையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கினா போதும். ஏன்னா நம்ம இதை ஆவியில் வேக வைக்க தான் போகிறோம். இப்போ மற்ற காய்கறிகளையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க போதும். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் திக்காகும், அவ்வளவுதான். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களோட குவான்டிட்டிக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கூட குறைச்சி போட்டுக்கோங்க. இதில் நம்ம 1 ஸ்பூன் சோயா சாஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சோயா சாஸ் சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம், அவ்வளோதான். இது நல்லா சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நான் மாவு நல்லா ஒரு 1 ஹவர் வெயிட் ரெஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் சூப்பர் சாஃப்ட் ஆயிடுச்சு நமக்கு. நம்ம குட்டி குட்டியாகவும் நம்ம போட்டு நம்ம திரட்டிக்கலாம். நான் வந்து பெருசாக திரட்டி அதில் வந்து நம்ம கட் பண்ணுற மாதிரி ஈஸியான மெத்தட் மாதிரி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை நம்ம குட்டி குட்டியாக கூட செஞ்சு திரட்டிக்கலாம். இப்போ நான் பெருசாக திரட்டிட்டேன் சப்பாத்தி மாதிரி. இப்போ ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் நான். உங்ககிட்ட ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி இருந்தால் கூட நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கலாம். இது எந்த அளவுக்கு மெலிசாக நீங்கள் திரட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் நமக்கு கிடைக்கும் மோமோஸ். மொத்தமாக இல்லாமல் நல்லா மெலிசாக திரட்டிக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நான் அந்த ஸ்டெப் செய்கிறேன் பாருங்கள். அதை மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்படி தான் செய்யணும்னு கிடையாது, எப்படி வேணால் நம்ம செஞ்சுக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச ஸ்டெப் செஞ்சு காட்டுறேன். இது பார்க்கவும் அழகாக இருக்குது பாருங்கள். இன்னொரு முறை வேறு மாதிரி மெத்தடில் செஞ்சு காட்டுறேன், அதையும் பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி செய்யும்போதும் இன்னும் ஈஸியாகவே இருக்கும். பார்க்கவும் அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சிடலாம். ஒரே டைம்லேயே வச்சிட்டேன் பாருங்கள். சூப்பராக நமக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், நமக்கு மோமோஸ் ரெடி ஆயிரும்.
இப்போ இதுக்கு தேவையான சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாம். எனக்கு 2 தக்காளி போதும். அதுக்கேற்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தக்காளி கூட வேணும்னா சட்னி அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் 2 தக்காளியும் ஒரு 6, 7 மிளகாயும் சேர்த்துருக்கேன். இது அப்படியே நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த தக்காளி நல்லா வெந்து வந்துடும். நல்லா வெந்து தோல் நீங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துடலாம். நல்லா ஆறின உடனே தான் மிக்ஸி ஜாருக்கு சேர்க்கணும். இப்போது ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு 4 பூண்டையும் நல்லா குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துருங்க. ரெண்டும் கொஞ்சம் வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த விழுதை சேர்த்துருங்க. இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு கடைகளில் கிடைக்கிற அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இது நல்லா ஒரு 2 கொதி வந்தால் போதும். ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், சூப்பரான மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.